வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு ரீல்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு ஃபோட்டோ கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஷ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்ம ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே அதோட டியூரேஷன் இருக்கும், ஸோ அது எத்தனை செகண்ட் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் எகைன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் லைட்னஸ்னு இருக்கும், அதை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷனை வந்து அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஃபுல்லாக -150 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு செட் ஆகிடும். எகைன் அந்த பிரைட்னஸ்ன்னு இருக்கும், அதை இன்னும் கூட கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ எகைன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துடும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ரேம் இமேஜ் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை ஓரளவுக்கு ரொம்ப கீழே செட் பண்ணிடாதீங்க, ஸோ ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம மற்ற ஸ்டெப்ஸை வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ சேவ் ஆன வாட்டி மேலே ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ எகைன் வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிளாங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ அதோட டைம் டியூரேஷனும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறதுக்கு ட்ராக் பண்ணிங்களோ அத்தனை செகண்டுக்கு வந்து இங்கே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் குரோமோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ரெட்டு மேலே அந்த குறியை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் ரிமூவ் ஆகிடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரென்த்துன்றதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் எல்லாமே போயிடும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு எகைன் இந்த கீழே பார்த்தீங்கன்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் மட்டும் தெரியிற மாதிரி, ஏன்னா நம்ம ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபேஸ் மட்டும் தெரியிற மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃப்ரேம் இருக்கும், அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே அந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ செலக்ட் பண்ணி ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ வந்து பேக்கில் போய்டும். எகைன் அந்த ஃபோட்டோவுக்கு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இந்த ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் இதை செக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே இருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து பேக்கில் இருக்கும். இப்போ கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் டிஃப்ரென்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணுங்கள், லிரிக்ஸ் ஷோ ஆகும். எகைன் அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை 50 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை இப்போ கீழே அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாக்ஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி செட் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள் லிரிக்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. லிரிக்ஸுக்கு கரெக்டாக அந்த பாக்ஸ் எந்த மாதிரி ரொட்டேட்டில் இருக்கோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதோட சைஸையுமே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க.
லிரிக்ஸ் கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் கீழே வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை கீழே இருக்க வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வால்யூமை மைனஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அப்படியே ஃபில்டரில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை 50ல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. ஃபுல்லாக டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.